எதா இருந்தாலும் பெண்களை வீட்டுல விசாரிச்சா போதாதா, ஸ்டேஷன் வரைக்கும் கூட்டு வரணுமா மேடம்? அவங்க மருமக வீட்ல இருந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க, நீங்களே பாருங்க. பட்டுன்னு விசாரிச்சு அனுப்புனீங்கன்னா நல்லா இருக்கும். எம்புட்டு நேரம் பொம்பளை பிள்ளைங்க ஸ்டேஷன்ல குறை வச்சிருப்பீங்க. டவுரி, டொமஸ்டிக் வயலன்ஸ்லாம் பெரிய விஷயம். பாதிக்கப்பட்ட பொண்ணு கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கினதுக்கு அப்புறம் தான் எதுவா இருந்தாலும் முடிவு பண்ண முடியும். மேடம், நாங்க யாரும் பயப்படல. நைட் நேரத்துல லேடிஸ் இங்க இருக்க வேணாம்னு சொல்றோம், அவ்வளவுதான். நீங்க கிளம்புங்க சார். மேடம் ப்ளீஸ். சொன்னா கொஞ்சம் கேளுங்க சார். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருந்தோமா? போலீஸ் ஸ்டேஷனுக்கு எதுக்கு? மாமியார் வீட்டுக்காரங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கத்தான். என்னமா சொல்றீங்க? மொத்த குடும்பமும் இப்ப ஸ்டேஷன்ல தானே இருக்கு. அக்காவை வாழ வைக்கிறதுக்கும் நீங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்ததுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குமா? அவளை வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தினாக, இவளை வீட்டை விட்டு துரத்தி இப்ப விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்திருக்கேன். நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? நல்ல வேலையா போலீஸ்காரங்க வர சொன்னதும் இவள அங்க வர வைக்காம இருந்தமே. நான் இங்க சொன்னதையும் அங்கேயும் சொல்லியிருப்பா. ஆமா, அப்புறம் நம்மளையும் பிடிச்சு உள்ள போட்டிருப்பாங்கம்மா. நீ நல்லா வாழணும்னா இதை விட்டா வேற வழி இல்லம்மா. பட் ஈஸியா முடியற பிரச்சனை இல்லம்மா இது. உனக்கு உன் புருஷன் கூட வாழணுமா வேணாமா? வாழணும். நான் சொல்றத கேளு. எங்க போறியா? என் அக்கா குடும்பத்தை ஸ்டேஷன் வரைக்கும் எழுதிட்டு போயிருக்காங்க. பாத்துட்டு என்னன்னா சும்மா இருக்க சொல்றியா? நீங்க போலீஸ் ஸ்டேஷன் போங்க, கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு சும்மா ஒரு வீம்புக்கு தானே சொன்னேன். நானு எப்படியாச்சும் உங்களை வெளியே கூட்டு வரணும்னு.